நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுலேருந்து ஒரு மாதிரி ஜெல்லாகாம தான் இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு இன்னமும் இருந்துகிட்டே இருக்கு. ஜெல்லாகலன்னா மேல தலைவர்கள் பேசி எடப்பாடி இன்னும் 9 சண்டை போட்டுருக்காங்களா? இங்கே அதிமுகவை, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமித்ஷா தான் கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னு திமுக அமைச்சர்கள் உட்பட எல்லாரும் இதை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுங்க. இல்லை, ஏன்னா அமித்ஷாவுடனான சந்திப்பில் அதுவும் பேசப்பட்டிருக்கு, டிடிவியை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அங்கே அந்த ரூம்குள்ளே அமித்ஷா அவர்கள் இருந்தார், எடப்பாடி அண்ணன் அவர்கள் இருந்தார். நீங்களும் இல்லை, நானும் இல்லை. இந்த பேசப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிற எந்த மீடியா நபர்களும் இல்லை. பொதுக்குழு மேடையிலேயே ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாரு, கருப்பு சிவப்பு சைக்கிளில் போயிட்டு எங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் ஜெயிக்கிறதுக்கு, அந்த நன்றி கூட இல்லாமல் இன்றைக்கி எங்களை கரூர் சம்பவத்தில் எதிர்க்கிறீங்களேன்னு திமுகவை சொல்கிறாரு. கரூர் சம்பவத்திலேயே நாங்கள் இல்லைன்னா விஜய் அவர்களால கண்டிப்பாக ஹேண்டிலே பண்ணியிருக்க முடியாது திமுக. கரூர் விவகாரத்தில் நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம், அது விஜய்க்கு ஆதரவாக இருக்கணுன்றதுக்காக இல்லை, பட் ஆனால் அப்போ நீங்கள் குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக இப்போ ஜனநாயகன் பிரச்சனைக்கு சைலண்டாக இருக்கு. ஏன்னா கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால அமைதியாக இருக்கு. அந்த திருமாவளவன் அவரால் கூட்டணி விட்டு இப்போ வெளியே வரணும்னு சொன்னால் கூட பாதி முக்காவாசி கட்சி நிர்வாகிகள் போயிடுவாங்க ஸ்டாலின் அவர்களுடைய. அந்த மாதிரி இருக்கு நிலைமை. அவங்கள பற்றி அதை பற்றி கவலைப்பட சொல்லுங்க. திமுக அதிமுக மட்டும்தான் கூட்டணியே சேராது. டெட் அகைன்ஸ்ட் எதிரிகள். இன்னும் பாஜக கூட்டணியே வேணான்னு பேசின அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலையா? அது மாதிரி அந்த 2 வருஷத்துல இந்த மாற்றமும் ஒரு 1.5 வருஷத்துல நடந்துச்சு. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவினுடைய மாணவர் அணி செயலாளர் திரு சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவரிடம் தற்போது அதிமுக தொடர்பாக பேசப்பட்டு வரும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுலேருந்து ஒரு மாதிரி ஜெல்லாகாம தான் இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு இன்னமும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஒரு பதில் சொல்லிக்க நினைக்கிறீங்க? இப்போ அதெல்லாம் அந்த நிலைமை மாறி இருக்கா? ஜெல்லாகலன்னா மேல தலைவர்கள் பேசி எடப்பாடி இன்னும் 9 சண்டை போட்டுருக்காங்களா? எடப்பாடி என்ன எடப்பாடி அவர்கள் அண்ணன் அவர்களும் அமித்ஷா அவரும் சண்டை போட்டிருக்காங்களா? இல்லை. இப்போ நாங்கள் அங்கங்கே மாவட்டமாக அங்கங்கே பாஜக நிறுவனங்கள் அதிமுக நிறுவனங்கள் சண்டை போட்டிருக்கோமா? இல்லை. நயினார் அவர்கள் அண்ணன் அவர்கள் எல்லா பக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் போனப்போ அங்கங்கே போய் அதிமுக நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. அதிமுக போராட்டங்கள்லாம் அவங்களும் கலந்துக்கிறாங்க. இந்த கூட்டணியெல்லாம் ஜெல்லாகலன்னு சொல்லி எந்த ஒரு சம்பவமுமே வெளியில் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி மீடியாலேயே எங்கேயுமே வரவே இல்லை. வராதப்பவே எல்லா மீடியாவும் ஜெல்லாகலன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் இத்தனை வருஷமாக கூட்டணியில் இருந்த திமுகவுக்கு காங்கிரஸுக்கு நடுவில் பிரச்சனை நடந்து அங்கே வந்து வெளியில் வந்து நாங்கள் எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும், இவ்வளோ ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு குரூப் நம்ம கூட்டணி விட்டு வெளியே போகணுங்கிறாங்க, ஒரு குரூப் போகக்கூடாதுங்கிறாங்க. அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இதை பற்றி எத்தனை மீடியா டிபேட் நடத்தலை. என்ன காரணம்னா, இந்த பெண் அமைப்பை வச்சு எல்லா மீடியாக்களையும் டிபேட் நடத்துகிறவங்க எல்லாத்தையும் கூட்டணி சரியில்லைங்கிற நெரேட்டிவையே பில்டு பண்ணணும். பாஜக அப்படிங்கிறது ஒரு பூதம் மாதிரி காமிச்சு அது இங்கே வந்துருன்னே பில் பண்ணி. ஏன் 4 எம்எல்ஏ இருந்தாங்க 5 வருஷம், என்னாச்சு தமிழ்நாட்டில்? என்ன ஆயிடுச்சு? நாங்கள் கூட்டணியில் நாங்கள் ஆட்சியில் இருந்தப்போ எங்களோட தான் கூட்டணியில் இருந்தாங்க. என்னாச்சு? அப்போ நார்மலாக தான் இருந்தது தமிழ்நாடு. என்ன நடந்துருச்சு? இந்த மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறதே திமுக தான். தொடர்ந்து அதையவே பேசி இல்லாத ஒரு விஷயத்தை மக்களை எப்போ பயத்திலேயே வச்சிருக்குது. ஏன் பயத்தில் வச்சிருக்க? அவனை ஒரு காமா வச்சிரு. நீ அந்த இவ்வளோ பேசுகிற ஸ்டாலின் இத்தனை மேடைகளில் நீங்கள் வந்துட்டு ஏன் போய் மோடியை பார்க்குறீங்க? டெல்லியில் இங்கே கருப்பு பலூன் கருப்பு கூட பிடிச்சிங்களே, நீங்கள் ஏன் போய் பார்க்குறீங்க? அந்த ஆகாஷ் பாஸ்கரன் கேஸ் வந்தோன்னு ஏன் போய் பார்க்குறீங்க? இல்லை, இது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவு. கரெக்டு. இதைத்தான் நாங்கள் ஆட்சியில் இருக்கப்ப சொன்னோம். அப்போ நாங்கள் டெல்லியில் கூட போய் பார்க்கல. இங்கே வர்றப்ப ரிசீவ் பண்ணாலே நீங்கள் கருப்பு பலூன் பிடிச்சிங்க, கருப்பு கூட பிடிச்சிங்க. இன்னைக்கான நீங்கள் அங்கே போய் ஒயிட் ஷர்ட் போட்டு போய் பார்க்குறீங்க, இங்கே வந்தால் வெள்ளை கூட பிடிக்கிறீங்கன்னா இந்த மாற்றம் மாறுவதற்கு காரணம் என்ன? அப்போ எதிர்கட்சியாக இருக்கிறப்போ சும்மா நீங்கள் அதை எதிர்த்து சும்மா வாக்கு வங்கி அரசியல் மாதிரி ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஓகே, சார்ட்டட், பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து எங்கள் புரட்சி தலைவருக்கு ஒரு காயின் ரிலீஸ் பண்ணுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ண முடியும் காயின் அவங்க அங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் இங்கே விழா எடுத்தோம். நாங்கள் ஒன்றும் ராஜ்நாத் சிங் அவர்களை கூப்பிடல, நீங்கள் தான் அவங்கள கூப்பிட்டு எடுத்தீங்க. ஏன் கூப்பிட்டு எடுத்தீங்க? நாங்கள் கூட்டணியில் இருந்த நாங்களே அவாய்ட் பண்ணிட்டோம். கூட்டணியில் இல்லாத நீங்கள் ஏன் கூப்பிடுறீங்க?
இதுதான் அவங்க மத்திய அரசு தான் அதை பண்ணும். ஸோ அதுக்காக அமைச்சர் வர வேண்டியிருக்கு அப்படின்னாங்க. இல்லையே, நாங்களும் மத்திய அரசு தானே பண்ணாங்க. நாங்கள் மட்டும் என்ன பஞ்சாயத்து யூனியன்லையே காயின் ரிலீஸ் பண்ணோம்? மத்திய அரசு தானே பண்ணாங்க. இப்போ நாங்கள் யாரையும் கூப்பிடலையே. அப்படின்னா கூப்பிடாமே பண்ண முடியும் தானே. திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களை வாக்கு வங்கியாக ஓட்டு கணக்கை தவிர அதை தாண்டி இமோஷ்னலாக அந்த மக்கள் மேலே அக்கறை உள்ள அரசே கிடையாது. நான் 2-3 எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கரண்ட் பில்லை 3 தடவை ஏற்றுனாங்க. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? உதய் மின் திட்டம் அதிமுக அதனால தான் ஏற்றுனேன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் ஏன் ஏற்றலை? 3 வருஷமாக ஏற்றுனீங்க. ஏற்ற வேணான்னு மக்கள் சொன்னாங்க. கேட்டால் அதிமுக தான் காரணம். நீங்கள் ஆட்சியில் இருக்கிறது நீங்கள். ஆனால் இந்த வருஷம் ப்ரெசண்ட்டாக இந்த வருஷம் ஏன் ஏற்றலை? இந்த வருஷம் உங்களால் கரண்ட் பில் ஏற்றாமல் இருக்க முடியும்னா கடந்த 3 வருஷம் ஏற்றாமல் இருந்திருக்க முடியும் இல்லையா? ஏன்னா நாங்கள் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்துப்பட்டது 17-18 இடவோ. நாங்கள் 3-4 வருஷம் ஆட்சியிலே நாங்கள் ஏற்றலை. அப்போ இன்னைக்கு ஓட்டு வேணும். இது நாள் வரைக்கும் எவன் கரண்ட் பில் கட்டினான்னு செத்தான பொழைச்சான அவன் கடனான என்ன, எனக்கு இன்னைக்கு ஓட்டு வேணும். ரெண்டாவது, நீங்கள் வந்து கரண்ட் பில்லை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தேன். வருஷத்துக்கு ஒரு 500 கட்டுறது 1500 கட்டுறேன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை 1000 எக்ஸ்ட்ரானா 30-40,000 அரசாங்கம் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா பிடிங்கிருக்கு. ஆனால் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கப்ப என்ன சொன்னார்? பொங்கலுக்கு 5000 கொடுக்கணும்னு சொன்னார். அவர் வந்து மொத்தமாக 5 வருஷத்தில் முதல் வருஷமே கொடுக்கல. அப்புறம் எம்பி எலெக்ஷன் முன்னாடி வரங்காடிக்கு 1000 கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு வருஷம் நடுவில் கொடுக்கல. இப்போ சட்டமன்ற தேர்தலில் 3000 கொடுக்குறாங்க. நீ எங்கிட்ட இருந்து 30,000 பிடுங்கியிருக்க. ஆனால் வெறும் 5000 தான் 5 வருஷத்தில் கொடுத்துருக்கேன். எனக்கு 25,000, உனக்கு லாபம் எனக்கு நஷ்டம். இதெல்லாம் வந்து ஒரு கிமிக்காக சும்மா ஓட்டுக்காக இத்தனை பொங்கலை மக்கள் கொண்டாடினா பரவாயில்ல, 3 பொங்கலாக நீங்கள் கொடுக்கல கொண்டாடலனாலும் பரவாயில்ல, இப்போ மட்டும் கொடுக்குறீங்கன்னா எனக்கு ஓட்டு வேணும். லேப்டாப் அன்னைக்கு கொடுக்கல, இப்போ எலெக்ஷன் முன்னாடி கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஓட்டு வேணும். நீ கரியரில் பில்ட் ஆகுறியா இல்லையா எனக்கு கவலை இல்லை. அன்னைக்கு பொங்கலுக்கு காசு கொடுக்குற, இன்னைக்கு காசு கொடுக்குறேன்னு எனக்கு ஓட்டு வேணும். பொங்கல் நீ கொண்டாடுறியா நல்லா கொண்டாடுறியா இல்லையான்னு கவலை இல்லை. 3 தடவை கரண்ட் பில் இன்க்ரீஸ் பண்ண, இன்னைக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறேன்னா எனக்கு இன்னைக்கு ஓட்டு வேணும். நீ வந்து அன்னைக்கு கரண்ட் பில் கட்டுற காசு இல்லாமல் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு கவலை இல்லை. அப்படின்னா இந்த ஆட்சி மொத்தமே அவங்க ஓட்டு இருந்தால் போதும், அவங்க குடும்பம் நல்லா இருந்தால் போதும் தான் இருக்கே தவிர மக்களை பற்றி கவலையே படல. ஆனால் இப்போது இதை எதிர்த்து வர்ற இந்த கூட்டணி வலிமையாக இருக்கான்னு இருக்கு. நான் அந்த கூட்டணி விஷயங்களுக்கே வரேன். இங்கே அதிமுகவை, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமித்ஷா தான் கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னு திமுக அமைச்சர்கள் உட்பட எல்லாரும் கேட்டு புளிச்சு போச்சுங்க. நான் சொல்கிறேங்க, அதிமுக எடப்பாடி பழனிசாமி எங்கள் பொதுச் செயலாளர் மட்டும் இல்லை, அடிப்படை தொண்டனை கூட யாருமே கட்டுப்படுத்த முடியாது. நாங்களாம் புரட்சி தலைவர் வழியில், புரட்சி தலைவி அம்மா வழியில் வந்தவங்க, புரியுதுங்களா? எங்கள் கட்சி எங்கள் இயக்கம், அந்த கட்சிக்கு அவர் தலைவர், எங்கள் கட்சிக்கு எங்களுக்கு தலைவர் இருக்காங்க. அவங்க எங்கள் கட்சி விவகாரத்தில் இதில் தலையிடுறதே இல்லை, தலையிட மாட்டோம்னு ஓப்பனாக ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லிட்டாங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், அவங்க வேலையை பார்க்குறாங்க. நாங்கள் வந்து கூட்டணி என்ன அதுங்கிறது தான் பார்க்குறோம். அப்படி பார்க்க போனால் திமுக வந்து ஆல்மோஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சியில் கையிலேயே எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த திருமாவளவன் அவரால் கூட்டணி விட்டு இப்போ வெளியே வரணும்னு சொன்னால் கூட பாதி முக்கால்வாசி கட்சி நிர்வாகிகள் போயிடுவாங்க ஸ்டாலின் அவருடைய. அந்த மாதிரி இருக்கு நிலைமை. அவங்கள பற்றி அதை பற்றி கவலைப்பட சொல்லுங்க. இதை பேசுகிற கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து அதிமுக பாஜக அழிச்சிடும்னு பேசுகிறாங்க. அவங்களுக்கு நகையாக இருக்குது. ஒரு காலத்தில் இந்தியாவோட எதிர்கட்சியாக இருந்தது கம்யூனிஸ்ட். இப்படி இந்திய பாராளுமன்றத்திலேயே எதிர்கட்சியாக இருக்கிற அளவு இருந்த கம்யூனிஸ்ட்டு இன்னைக்கு எத்தனை சீட் இருக்குது மொத்தம் இந்தியாவில்? 4 சீட்டா? எவ்வளோ சீட் இருக்குது? அதில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது? உங்கள் கட்சி வளர்க்க பாருங்கப்பா. நீங்கள் கட்சி இருக்கா இல்லையானே தெரியல. நீங்கள் எங்கள் கட்சியை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு தெரியும். இல்லை, இதில் ஓபிஎஸ் டிடிவி இவங்களெல்லாம் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறதுல அதிமுக அது ஒரு வேண்டான்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் அப்படி தான் இருக்குன்னு தான் இங்கே பேசப்பட்டது இல்லையா? அதில் எதுவும் மாற்றங்கள் இருக்கா? சரி, கட்சிக்குள்ளே பாசிபிள் இல்லை, கூட்டணிக்குள்ளேயாவது சேர்த்துக்கலாம் அப்படி. கூட்டணி பற்றி அஃபீஷியலாக பேசுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஆத்தரைஸ்ட் பர்சன் கிடையாது. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் ப்ரெஸ் மீட்டில் என்ன கொடுத்துருக்காரோ அதுதான் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட். அதில் உங்களுக்கு என்ன புரியுதோ அதுதான் எனக்கும் புரியும். இல்லை, ஏன்னா அமித்ஷாவுடனான சந்திப்பில் அதுவும் பேசப்பட்டிருக்கு, டிடிவியை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ரூம்குள்ளே அமித்ஷா அவர்கள் இருந்தார், எடப்பாடி அண்ணன் அவர்கள் இருந்தார். நீங்களும் இல்லை, நானும் இல்லை. இந்த பேசப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிற எந்த மீடியா நபர்களும் இல்லை. ஆர்டிகிள்ஸில் இருக்கிறது அது என்ன வேணால் எழுதலாம். உளவுத்துறை தகவல் அது அவங்களுக்கும் கிடைக்காதா? எப்படி கிடைக்கும்? ஏன்னா அமித்ஷா அவர்களும் எடப்பாடி என்ன பேசி முடிச்சுன்னா அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு உளவுத்துறை இந்த தகவல்லாம் போடுங்கன்னு சொல்லுவாரா? இதெல்லாம் சும்மா அவங்க யூகத்தில் எழுதுறதுங்க. அதுக்கு நம்ம பெருசாக பொருட்படுத்த வேண்டியதில்லை. கூட்டணியில் இப்போது அன்புமணி அவர்கள் வந்திருக்கிறார், அது ஒரு பலமாக பார்க்கப்படுது. அப்படின்னாலும் கூட அந்த பக்கம் ராமதாஸ் அதுக்கு முரண்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. அதன் மூலமாக கூட்டணிக்குள்ளே வந்தாலும் பாமகவோட வாக்கு வங்கி முழுமையாக வந்து சேருமான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. முதல் கூட்டணியே வராதுன்னு சொன்னாங்க திமுக, அடுத்து வந்தோன்னே இப்போ வாக்கு வங்கி வராதுன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களோட உட்கட்சி பிரச்சனை, அதில் நம்ம எதுவும் கமெண்ட் பண்ணால் அது சரியாக இருக்காது. அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி அவர் வந்திருக்கார்,
நாளைக்கு யார் வேணால் வரலாம். ஸோ இதில் கூட்டணி இன்னும் எந்த அளவுக்கு விரிவடையும்னு எதிர்பார்க்கலாம்? எனக்கு அது தெரியாது. பட் எங்கள் பொதுச்செயலாளர் ஒரு நல்ல கூட்டணி அமைன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறதே ஒரு நல்ல கூட்டணி தான். இதுக்கப்புறம் யார் வந்தாலும் வராட்டி எங்களால் ஜெயிச்சிட முடியும். ஆனால் இதுக்கு மேலேயும் நிறைய கட்சிகள் வரும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். மக்கள் வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, இது தொடர்பாக நீங்கள் மக்களுக்கு சொல்லிக்க நினைக்கிற விஷயங்கள்? ஒன்றும் இல்லை, மக்கள் வந்து மிக அதிருப்தியில் இருக்கிறாங்க திமுக ஆட்சி மேலே. திமுகவுக்கு ஒரு மாற்று அதிமுக தான் நினைக்கிறாங்க. இப்போ நிறைய புதுசாக தாவேக்கா அந்த மாதிரி எல்லாம் கட்சி ஆரம்பித்து வர்றாங்க. பட் என்ன மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த பொதுக்குழு மேடையிலேயே ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாரு, கருப்பு சிவப்பு சைக்கிளில் போயிட்டு எங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் ஜெயிக்கிறதுக்கு, அந்த நன்றி கூட இல்லாமல் இன்னைக்கு எங்களை கரூர் சம்பவத்தில் எதிர்க்கிறீங்களேன்னு திமுகவை சொல்கிறாரு. அப்படின்னா ஆக்சுவலி அதை வந்து விஜய் அவர்களும் மறுக்கலை. அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனாவும் மறுத்து பேட்டி கொடுக்கல. விஜய் அவர்கள் ரியாக்ஷனும் ஆமாங்கிற மாதிரி அமைதியாக தான் இருந்தார்னா அப்போ அது வந்து உண்மை அப்படின்னா எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரு பொது வழி பொதுக்குழு மேடையில் சொல்கிறாங்க. அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினச்சிருக்காரு அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. கட்சி ஆரம்பித்ததுக்கு உடனே, ஏன்னா அன்னைக்கு விஜய்க்கு அன்னைக்கு பிஸ்னஸ் அதெல்லாம் தேவைப்பட்டது. கட்சி ஆரம்பித்த உடனே அவர் வந்து எப்படியும் 50வது படம் நம்ம கடைசி படம் இதுக்கு மேலே என்னன்னு சொல்லி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அதிமுக 53 வருஷமாக எதிர்த்துட்டு இருக்கு திமுகவை. கமலஹாசன் அவர் இப்படி தான் எதிர்த்தாரு. இன்னைக்கு போய் அங்கே ஒன்று சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த 2 கட்சிகள் கண்டிப்பாக கூட்டணி சேரவே முடியாதுன்னா அது திமுக அதிமுக மட்டும்தான். இன்னைக்கு எலெக்ஷனுக்காக விஜய் எதிர்க்கிற மாதிரி பண்ணுறாரு. நாளைக்கு விஜய் மறுபடியும் போய் திமுக கூட கூட்டணி சேருவார், வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதிமுக மட்டும்தான் சேர முடியாது. அதாங்க, அப்படிதாங்க கமல்ஹாசன் எடுத்து டார்ச் எல்லாம் உடைச்சாரு. திமுக அதிமுக மட்டும்தான் கூட்டணியே சேராது. டெட் அகைன்ஸ்ட் எதிரிகள். அப்ப அரசியல் எதிரி நீங்க சொல்றீங்க. 2 வருஷம் முன்னாடி அந்த அரசியல் எதிரி ஆட்சி அமைக்கணும், நீங்க கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க. இன்னும் பாஜக கூட்டணியே வேணான்னு பேசின அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலையா? அது மாதிரி அந்த 2 வருஷத்துல இந்த மாற்றமும் ஒரு 1.5 வருஷத்துல நடந்துச்சு. நீங்க சொல்ற கருத்தை 100% ஏத்துக்கிறேன். திமுகவோட அதிமுக கூட்டணி வைக்குமா? இதுதான் என்னோட கேள்வி. வைக்க மாட்டாங்களா? தாவேக்கா வைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆமா, அரசியல் எதிரி அவரு. கிட்டத்தட்ட சொல்ல போனா திமுக வெர்சஸ் தாவேக்கா சொல்ல முடியாது அப்படிங்கறது என்னோட கருத்து. என்ன காரணம்னா 2 வருஷம் முன்னாடி கூட்டணியில் இருக்கிறது வேற. உங்களுக்கு திமுக பிடிக்கல, வெறித்தனமா எதிர்க்கிற மாதிரி தீயசக்தி தீயசக்தி தீய, முந்தானத்து நைட்டு தூக்கத்துல கனவுல தோணுச்சா தீயசக்தின்னு? 53 வருஷமா நாங்க கத்திட்டு இருக்கோம் தீயசக்தின்னு. 2 வருஷம் முன்னாடி கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போயிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு பேசிக் இதுவே எல்லாம் இன்னைக்கு வந்து தீயசக்தின்னு கத்துறீங்க. அது எங்க டைலாக் எடுத்து கத்துறீங்க. அதனால மக்களுக்கு தெரியும் யாரு பிரதான எதிரிங்கிறது. ஏன் அவர் பேசின வீடியோவே இருக்கு. இன்பநிதி, உதயநிதி, தயாநிதி இந்த மாதிரி பேர்கள்லாம் கேட்கும்போது எனக்கு பட டைட்டில் வைக்கணும் போல் தோணுது. இந்தியாவிலேயே மிக பாரம்பரியமான 2 குடும்பம், ஒன்று ஜவஹர்லால் நேரு குடும்பம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவரோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் மேடையில் பேசிட்டு இருந்தப்போ எடுத்துட்டு இருந்தவங்க அதிமுக தொண்டை. நாங்கள் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு அன்னைக்கு சினிமா பிசினஸ் தேவைப்பட்டது எதிர்க்கல. நீங்க சொல்ற 2 வருஷத்துக்கு முன்னாடி திமுக நல்லா இருந்ததுன்னு ஒத்துக்கிறாரு அவர். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சினிமாவில் இருந்தாரு, திமுக தேவைப்பட்டது, ரெட் ஜெயின் தேவைப்பட்டது, அவங்க ஆட்சிக்கு வரணும்னு கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டினாரு. அதுக்கு முன்னாடி அவங்களை மேடை ஏறி பாராட்டினாரு. இன்னைக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவருக்கு பட தேவைகள் இல்லை, அதனால மாத்துறாரு. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியும் திமுக எடுத்துட்டு இருந்தோம், இன்னைக்கு எடுத்துட்டு இருந்தோம், 50 வருஷமா எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அன்னைக்கு பட டிக்கெட் விற்கணும் தேவைப்பட்டது, இன்னைக்கு தேவையில்லை. நீங்க உங்க ஸ்டான்ஸை மாத்துறீங்க. அன்னைக்கு மட்டும் மக்கள் என்ன ஹாப்பியா இருந்தாங்களா? அன்னைக்கு இவர் சொல்ற சட்ட ஒழுங்கு, இப்போ விஜய் அவர்கள் சொல்ற சட்ட ஒழுங்கு அன்னைக்கு நல்லா இருந்ததா? இல்லை விஜய் அவர்கள் சொல்ற நிதிநிலை நல்லா இருந்ததா? இந்த குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சி முதல்வரே அப்படிங்கிறாரு. அன்னைக்கு மட்டும் என்ன ஸ்டாலினும் கருணாநிதியும் உதயநிதி குடும்ப ஆட்சி இல்லாமல் இருந்தாரா? இத்தனையும் அப்படியே மாற்றி அவர் பேசுறாரு. ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன்ல அவருக்கு தேவைங்கிறதுக்காக பேசுறாரு. அதனால நான் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் கோட்டு போட்டா கமலுக்கு அவர் கோட்டு போட்டு எப்படி திமுக ஜெயிக்க வச்சது மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஸ்பாயில்ஸ் போட்டா தான் இருப்பார். அதிமுக கோட்டு போட்டா திமுக தோக்கும், விஜய் கோட்டு போட்டா திமுக பிளஸ் ஆகும். பிளஸ் திமுகவை ஒழிக்கக்கூடிய, ஓரங்கட்டக்கூடிய ஒரே சக்தி அதிமுக பூத் லெவல்லேருந்து கீழே இருந்து ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் வச்சு எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு தான் இருக்கு. கரூர் சம்பவத்திலேயே நாங்கள் இல்லைன்னா விஜய் அவர்களால கண்டிப்பாக ஹேண்டிலே பண்ணியிருக்க முடியாது திமுக. அவர் போய் உள்ள உட்காந்துட்டார், நான் தப்பு சொல்ல. பட் அதை யார் ஹேண்டில் பண்ணா? நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னால ஹேண்டில் பண்ணல, ஒரு நன்னடியாக ஒரு டீசெண்டாக நாளாக ஹேண்டில் பண்ணோம். அதை கேட்டால் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் விஜய் கூட்டணிக்கு வரணுங்கிறதுக்காக சொல்கிறீங்க. நான் பதில் சொல்கிறேன். சீமான் அவர்கள் எங்களோட கூட்டணிக்கு வருவாரா? உங்களை தான் கேட்குறேன், வருவாரா? அவர் எந்த கட்சியோட கூட்டணிக்கு போக மாட்டார், தனிச்சு நிற்கிறேன். அப்போ சீமான் அவர்களை பற்றி பர்சனலாக ஒரு பிரச்சனை நடந்து கோர்ட்டில் எல்லாம் வந்தப்போ எங்கள் பொதுச்செயலாளர்கிட்ட கேள்வி கேட்டப்போ எங்கள் பொதுச்செயலாளர் என்ன பதில் சொன்னார்? அவர் ஒரு கட்சியோட தலைவர், அது அவரோட பர்சனல் விஷயம், இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு அவரே என்னை அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னார். இதுதான் எங்க தலைவரோட தராதரம். இதே டீசென்சியில தான் அன்னைக்கு விஜய் அவர்கள் முடிச்சிடுறப்ப. கரூர் விவகாரத்துல நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணோம், அது விஜய்க்கு ஆதரவா இருக்கணும்ன்றதுக்காக இல்லை, பட் ஆனால் பண்ணோம். ஆனால் அப்போ கூட்டணிக்காகன்னு கேள்வி கேட்டாங்க நீங்கள், ஓகே. ஆனால் அப்போ நீங்கள் குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக,
இப்போ ஜனநாயகன் பிரச்சனைக்கு சைலண்டாக இருக்கு, ஏன்னா கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால அமைதியாக இருக்கு. ஜனநாயகன் பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கரூர் இஷ்யூவில் வந்து தெளிவாக அங்கே ஒரு பிரச்சனை நடந்தது, அந்த இடத்துல அது ஒரு மாதிரி இருந்தது, அதனால ஹெல்ப் பண்ணோம், சப்போர்ட் பண்ணோம், நார்மலாக பேசணும், கூட்டணிக்காகல. இந்த ஜனநாயகன் இஷ்யூ கோர்ட்டில் இருக்கு, பை லா என்னங்கிறது. இப்போ இது மாதிரி கிடையாது, நமக்கு தெரிஞ்ச தம்பி ஃபோன் பண்ணி சொன்ன தம்பி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பா, அப்படி இல்லை. சட்டம் இருக்கு, லா இருக்கு. அவங்க கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க முதல்ல டேட் வாங்கியிருக்கணும், சர்டிஃபிகேட் வாங்காம ஏன் டேட் முடிவு பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது கோர்ட்ல இருக்கு. இதை நம்ம என்ன பண்ண முடியும்? போய் ஜட்ஜு கிட்ட சொல்ல முடியுமா? எடப்பாடி என்ன வந்து இந்த ஜட்ஜ் நீங்க எப்படி இப்படி தீர்ப்பு கொடுக்கலாம்னு சொல்ல முடியுமா? இது ரொம்ப அபத்தமா இல்லையா? இல்ல, ஆனா இது அரசியல் காரணங்களுக்காக இதுதான் முன்னெடுக்கப்படுது. நீங்க படத்துல டிக்கெட் விற்கணும்னு எல்லாத்தையுமே அரசியல் காரணத்துக்காக சொல்லுவீங்களா இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பேற்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு சீமான் அவர்களே சப்போர்ட் பண்ணது ஒரு நாகரிகமான தலைவர், அதே மாதிரி தான் கரூர்ல சப்போர்ட் பண்ணோம். நார்மலா அந்த நாகரிகத்துக்காக நாங்க சப்போர்ட் பண்ணலன்னா கூட நீங்க வீட்டுக்குள்ள தானே போய் உட்காந்துட்டீங்க, உங்களால அந்த திமுக எதிர்ப்பியே உங்களால கையாள முடியலையே. அப்ப திமுக எதிர்த்து நீங்க எப்படி கையாளுவீங்க? அதிமுக மட்டும் தான் கையாள முடியும். இதை மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க, அதிருப்தியில் இருக்காங்க. 2024 எடப்பாடியார் முதல்வராவது உறுதி. ஆனா விஜய் ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா நீங்க சொல்வது போல இந்த ஜென்சி கிட்ஸா இருக்கட்டும், இளைய சமுதாய வாக்குகளாக இருக்கட்டும், விஜய் பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு மாணவர் அணியினுடைய செயலாளராக இருக்கிறதுனால நான் கேட்கிறேன், இப்போ இளைஞர்கள் எப்படி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போறதுக்கு இப்ப இருக்க இளைஞர்கள் விரும்புறது இல்லை. விஜய் வந்தா கூட்டம் வருதுங்க, விஜய்க்காக தான் சொல்லிடுறோம். கேள்வி புரிஞ்சிச்சு. விஜய் வந்தா கூட்டம் வருதுங்க. இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னா நான் சொல்ல மாட்டேன், ஓட்டும் போடுவாங்க. எவ்வளவு ஓட்டு போட பாருங்கிறது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஆனா இன்னைக்கு நாங்க 52,35,000 லேப்டாப் வாங்கின, பயனடைஞ்ச, கரியர் பில்டான அந்த க்ரௌட், அந்த 52,35,000 பேர் இன்னைக்கு ஓட்டு போடுறப்ப அவங்களோட ஏஜ் 22 to 32. அப்போ நீங்க சொல்ற ஜென்சி க்ரௌட்ல தான் அந்த 50 லட்சம் பேர் இருக்கான். பயனடைஞ்ச 50 லட்சம் பேருமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு, திமுக கொஞ்சம் பேர் போடுவாங்க, விஜய்க்கு கொஞ்சம் பேர் போடுவாங்க, நிறைய பேர் எங்களுக்கு போடுவாங்க. ஏன்னா எங்கனால பயனடைஞ்சு, அதனால தான் அவன் வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுறான். அதிமுக காரன் கூட கிடையாது, வந்து ஒரு அதிமுக ப்ரொஃபைல் கீழே கமெண்ட் பண்ணணும்னா அந்த அளவு அந்த திட்டம் அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் நிறைவாக ஒரு விஷயத்தோடு முடிச்சுக்கிறேன். இந்த ஜனநாயகன் பிரச்சனை கூட எப்படி அரசியல் கணக்குகளோடு முடிச்சு போடப்படுதுன்னா, என்டிஏக்குள்ள விஜயை கொண்டு வருவதற்கான பிளான்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அந்த ஜனநாயகன் விவகாரம் இந்த மாதிரி பல கரெக்டுங்க கோபி, இந்த மாதிரி பல யூகங்கள் இருக்கு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க? இல்ல என்டிஏக்குள்ள நீங்களும் இருக்கிறதா நான் கேட்கிறேன். அதாங்க, இந்த மாதிரி பல யூகங்கள் இருக்கு. இந்த யூகத்துக்கு நான் என்ன பதில் சொல்றது? இப்போ அந்த இதுல பண்ணா உடனே விஜய் வந்துருவாரா? இது என்ன கணக்கு? எனக்கு புரியவே இல்லை. அப்போ அவர் வந்து அவ்வளோ ஒரு சின்ன பட ரிலீஸ்ல அவரை கூட்டிட்டு வர அளவுக்கான தலைவர் தானே அவர். அதிமுகவும் எதிர்பார்த்தது தானே தாவேக்கா உள்ள வரணும்னு. தாவேக்கா வரணும்னு அதிமுக எதிர்பார்க்கல, திமுகவை எதிர்க்கிற அத்தனை பேரும் வரணும்னு எதிர்பார்த்தாங்க. அந்த கொடி பறக்குதே தான் நீங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு எங்கள் பொதுச்செயலாளர் விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த பசங்க ஒவ்வொரு 3-4 இடத்துக்கு வந்தாங்க. நான் கூட அதில் ஒரு பையன் கூட கனெக்ட் பண்ணி பேசினதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, திமுக அந்த சாவில் அரசியல் பண்ணப்போ இவர் வந்து ரொம்ப டீசெண்டாக நடந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்கண்ணா, அதனால நாங்களே கொடி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறோன்னா, அவ்வளோ ஒரு டீசெண்டான தலைவராக உங்கள் தலைவர் இருக்காருன்னு அவர் சொன்னார். அப்போ அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவர் வந்தவங்கள பண்ணுறதுக்காக பேசினார். இன்னும் சொல்கிறேன், திமுக எதிர்க்கிற அனைத்து கட்சிகளும் கூட்டணிக்கு வரலாம் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அதில் தாவேக்காவும் ஒன்று தான். பாமக வந்து அன்னைக்கு எங்கள் கூட்டணி இல்லை, எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாமக வந்திருக்கு. அந்த மாதிரி யார் வேணா வரலாம், அது அவங்க இஷ்டம். கரெக்டாக தான். அந்த வகையில் நான் கேட்குறேன், இன்னமும் தாவேக்காவை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லை ஒரு கேட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுன்றது தாவேக்காவுக்காக அதிமுக தரப்பில் இருக்கா? திமுகவை எதிர்க்கும் அனைத்து கட்சிகளும் உள்ள வரலாங்கிறத எங்கள் பொதுச்செயலாளர் ஸ்டான்ஸ். நான் திரும்ப முதலே சொல்லிட்டேன், கூட்டணி பற்றி பேசுறதுக்கு நான் ஆத்தரைஸ்ட் பர்சன் கிடையாது. நான் ஏதோ போகிற போக்கில் என்னோட பர்சனல் ஒப்பீனியனோ இன்ட்ரெஸ்ட்டோ ஜாலிக்காக உங்ககிட்ட பேசலாம். பட் ஒரு மாபெரும் இயக்கம், 53 வருஷம் ஆண்ட இயக்கம், அப்போ இந்த கூட்டணி யார் வருவா, வரக்கூடாது, என்ன ஏதுங்கிறது அது ஆத்தரைஸ்டாக அதை ஹேண்டில் பண்ணுறவங்க பேசினா தான் அது அஃபீஷியலாக கரெக்டாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் எப்படி கூட்டணிகள் மாறப்போகிறது அப்படிங்கிறத. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி கோபி, தேங்க்யூ.